நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவருக்கு நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் அவரையும் ஆசீர்வதித்து ஆண்டவரை வழி நடத்துவாராக. அல்லேலூயா. கடந்த சில மாதங்களாக வெளிப்பட்ட விசேஷத்தை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்கும்படியாக அதனுடைய மேன்மை நாம் கற்றுக்கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் தந்து வருகிறபடினாலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதிலே பிரியமானவுள்ள ஒரு பொருளாத ஆவியுடைய கிரியை குறித்து நாம் கடந்த நாட்கள் நாம் தியானித்துக் கொண்ட வெளிப்பாடு 17வது அதிகாரம் 13வது வசனத்தைப்படி 3 விதமான ஆவிகளை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த உலகம் முழுவதும் ஆரம்ப நாட்களில் கர்த்தருடைய படைப்பின் நாட்களில் இருந்து அதனுடைய முடிவு, இந்த உலகத்தின் முடிவு நாள் வரையிலும் இந்த 3 விதமான ஆவிகள் கிரியை செய்கிறதை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, அந்த ஆவிகளுடைய கிரியை என்ன, அதை எப்படி மேற்கொள்ளலாம் என்கிற ஒரு பெரிய ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் தந்திருக்கிறபடினாலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய கரத்தமோடு கூட இருக்கட்டும், கர்த்தரை நடத்துவாராக. பிரியமானவர்களே, இந்த நாட்களில் மாம்சத்தின் இச்சைகளை குறித்து நாம் அறிந்து கொள்ள வருஷத்தின் ஆவியினுடைய ஒரு பொருளாத கிரியை, வருஷத்தின் ஆவியினுடைய ஒரு பொருளாத கிரியை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. கடந்த நாட்களில் தாவீதுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் அவங்களோடு கூட நான் கற்றுக்கொண்டேன். அவன் முதலாவது, அவன் அரசனாக இருந்தாலும் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பாளையத்தில் இருக்க வேண்டியவன் உடன்படிக்கை பெட்டியை மறந்தவனாக, தேவ சமூகத்தை மறந்தவனாக, தன்னுடைய தேசத்தை பாதுகாக்க மறந்தவனாக, அவன் பிரியமானவர்களே அரண்மனையில் அவன் இருந்து விட்டபடினாலே முதலாவது கண்கள் இச்சைகளுக்கு அவன் இடம் கொடுத்தது மாத்திரமல்ல, அவன் கண்கள் இச்சைகள் இடம் கொடுத்த அவன் மாம்சத்தின் இச்சைகளுக்கு அவன் விழுந்து போனான் என்று சொல்லி நாம் கழிந்த நாட்களில் நாம் தியானிக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்தார். அல்லேலூயா. ஒரு அபிஷேகமானப்பட்ட மனிதன், ஆண்டவரோடு கூட பேசுகிற ஒரு மனிதன், கர்த்தருடைய ஆலயத்தை வாஞ்சித்த ஒரு மனிதன், அபிஷேகமானப்பட்ட ஒரு மனிதன், ஆண்டவருக்கு அதிக நாமத்தை கொடுத்த மனிதன். பிரியமானவர்களே, கர்த்தர் அந்த ராஜ்யபாரத்தை அவனுக்கு கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்திருந்தார். அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான பெற்ற ஒரு மனிதனாலே கூட அந்த கண்களிச்ச மாம்சத்தின் நிலை நிற்க முடியவில்லை, விழுந்து போனான். அப்படிப்பட்ட மனிதன் கூட விழுந்து போனான். பிரியமானவர்களே, அந்த விழுகை நிமித்தமாக அநேக காரியங்களை அவன் இழந்து போனான் என்று சொல்லி கடந்த நாளுக்கு நாம் தியானித்தோம். பிரியமானவர்களே, இந்த நாட்களையும் மாம்சத்தின் இச்சையுடைய அடுத்த சூழ்நிலைக்குள்ள நான் உங்களை கொண்டு போகும்படியாக நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. நீங்க மாம்சத்தின் இச்சை என்று நினைக்கும் போது சரீரத்துக்கு அடுத்த பாவம், விபச்சாரம், வேசித்தனம், காம விகாரம், இது மட்டும்தான் மாம்சத்தின் இச்சை என்று சொல்லி நினைத்து விடக்கூடாது. அல்லேலூயா. இது செய்துதான் மாம்சத்தின் இச்சை, இது மட்டும்தான் அதனுடைய காரியம், எனவே இதை மட்டும் செய்யக்கூடாதுன்னு நினைக்க கூடாது. நல்ல புரிந்து கொள்ளணும். பொருளாசை ஒரு மாம்சத்தின் இச்சை. மாம்சத்தின் இச்சை அநேக அடங்கும். பொருளாசை, நம்முடைய ஆடை அலங்காரம், அது மாம்சத்தின் இச்சை சார்ந்தது. நம்முடைய ஆகாரம், அது மாம்சத்தின் இச்சை சார்ந்தது. எனவே இப்படிப்பட்ட காரியங்களில் விழுந்து போன மனிதர்கள் அநேகம் பேர், இப்படிப்பட்ட வாழ்க்கையில் விழுந்து போன இஸ்ரவேலர்கள் அநேகம் பேர், இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ள விழுந்து போனவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட பழைய பிற்பாடு பரிசுத்தவான்கள் அநேகம் பேர். அல்லேலூயா. எனவே தான் கர்த்தருடைய வாழ்க்கையிலே நாம் அதை அறிந்து கொள்ளும்படியாக நீங்கள் நானும் சீர்பட வேண்டும் என்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நம்முடைய வாழ்க்கையில் உள்ளது அந்த பாவத்தை மறைக்காமல் அது அப்படியே நமக்கு வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அதை அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, நீங்களும் நானும் மனம் நிரப்ப வேண்டும். நீங்கள் நானும் அந்த காரியங்களுக்கு எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் பிடிப்பதான காரியங்களை நமக்குள்ளே அவர் எழுதி வைத்திருக்கிறார் என்பதை நாம் ஒரு நாள் மறந்து விடக்கூடாது. இதான் வேதத்துல கற்றுக் கொடுக்கிற ஒரு மகிமையான ஒரு காரியம். இன்றைக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருந்து அவன் எப்படி விழுந்து போனான், அவனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் என்ன, விழுகையினாலே அவன் பெற்றுக்கொண்ட ஒரு காரியம் என்ன என்பதை குறித்து நாம் இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவானாக. என்னோடு கூட தெரிவித்துக் கொள்ளுங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம். யோசுவாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேல் வீட்டில சாமர்த்தியடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில், யூதா கோத்திரத்து சேராவுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாமர்த்தியடானதிலே சிலதை எடுத்துக் கொண்டான். ஆகியால் இஸ்ரவேல் வீட்டிலே கர்த்தருடைய கோபம் உண்டது. பாவம் செய்தது ஒரு மனிதன், ஆனால் கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதும் அது மூண்டு நிற்கிறது.
பிரியமானவர்களே, யோசுவா 6வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது நீங்க ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு முன்பதாக யாத்திராகமம் 12வது அதிகாரத்துல எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தருடைய ஜனத்தை அவர் மீண்டு கொண்டு வருகிறார். அல்லேலூயா. உபாகமம் 9வது அதிகாரம் 29வது வசனம் சொல்லுது, அவர் தம்முடைய மகாபலத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணின அவருடைய ஜனம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் தம்முடைய மகாபலத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் தம்முடைய ஜனத்தை அவர் புறப்பட பண்ணின ஜனம். அந்த ஜனம் பிரியமானவர்களே, எகிப்திலிருந்து புறப்படும் போது அங்கே சந்தோஷம் உண்டாயிருந்தது, அங்கே மகிழ்ச்சி உண்டாயிருந்தது. அல்லேலூயா. ஏன்னு சொன்னா 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்திருந்த ஜனம், 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்துடைய வாழ்ந்த ஜனம் இப்பொழுது ஒரு பெரிய விடுதலை பெற்றுக் கொள்கிறது. ஆண்டவர்களை நேரடியாக சந்திக்கிறார். 400 ஆண்டுகள் கர்த்தருடைய ஜனத்தோடு பேசவில்லை, 400 ஆண்டுகள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கவில்லை. கர்த்தருடைய மகத்துவம் என்னன்னு சொல்லி அந்த ஜனத்துக்கு தெரியாது. கர்த்தருடைய மகிமை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லி அந்த ஜனத்துக்கு தெரியாது. கர்த்தர் எப்படி பேசுவார் என்று சொல்லி அந்த ஜனத்துக்கு தெரியாது. 400 ஆண்டுகள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்காத ஜனம் இப்பொழுது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. உற்சாகம். அல்லேலூயா. அடிமைத்தனை கற்றிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஒரு ஜனம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 1 முதல் 19 வரை வசனத்தை வாசிக்கும் போது அது களிப்போடு புறப்பட்ட ஜனம். அல்லேலூயா. செங்கடலை கடந்த உடனே கர்த்தரை மகிமைப்பட பாடினார்கள், நடனமாடினார்கள். மீதியாம் அவனோடு சேர்ந்த தோழியோடு நடனமான கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். கர்த்தர் செய்த மகத்துவங்கள் ஈர்த்து தேசத்தார் கர்த்தர் செய்த அந்த பலத்த கிரியெல்லாம் கண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தின ஜனம் சந்தோஷமாக புறப்பட்டது. ஒரு பயணம் இங்கு ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. எகிப்து தேசத்துல ஒரு பயணம் ஆரம்பிக்கிறது. அந்த பயணம் சந்தோஷமாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது, ஆடலும் பாடலும் நிறைந்த ஒரு பயணமாக இருந்தது. ஆனால் கானான் தேசத்துக்குள்ளே நுழைவதற்கு முன்பதாகவே அநேக காரியங்கள் இழந்து போனார்கள். சந்தோஷத்தை இழந்தார்கள், சமாதானத்தை இழந்தார்கள், தன்னுடைய வாழ்க்கையில் முக்கியமான நபர்களை இழந்தார்கள், தன்னுடைய சொந்தங்களை இழந்தார்கள். இஸ்ரவேல் ஜனம் காரணம் தெரியுமா? அவருடைய பாவம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவம், மாம்சத்தின் நிச்சயங்களுக்கு இடப்படுத்த அந்த பாவங்கள் நம்ம தியானிக்கும்படியாக இருக்கிறோம். ஒவ்வொரு இடத்துல வரும்போது இஸ்ரவேல் ஜனம் சொன்ன ஒரே வார்த்தை தெரியுமா? நாங்கள் எகிப்திலே இருந்தால் நலமாக இருந்திருக்குமே. இறைச்சிக்காக முறுமுறுத்த ஜனம், வெள்ள பூண்டுக்காக முறுமுறுத்த ஜனம் இஸ்ரவேல். வெள்ளரிக்காய்க்காக வெள்ள பூண்டுக்காக ஆண்டவர் முறுமுறுத்த ஜனம் இஸ்ரவேல் ஜனம். மாம்சத்தின் இச்சை, இந்த மாம்சத்தின் தேவைகளுக்காக ஆதாரம், அதுக்குதான் நமக்கு ஆதாரத்துக்கு வந்து பார்க்கலாம். அப்ப ஆண்டவர் முறுமுறுத்தபடினாலே, அந்த மாம்சத்தின் இச்சைகளுக்கு அந்த ஜனம் இடப்படுத்தபடினாலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். அல்லேலூயா. எகிப்தில புறப்பட்ட ஜனத்தை தான் கர்த்தர் வாக்கு கொடுத்தார். என்ன வாக்கு கொடுத்தார்? இந்த ஜனத்தை நான் கானானுக்கு கொண்டு போவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். ஆனா எகிப்தில புறப்பட்ட ஒருவனை கானானுக்குள்ள என்ன செய்யல? போக இல்லை, ஒரு தடவை போகல. ஏன் தெரியுமா? பாவம். வனாந்தரத்துல கர்த்தர்களை அடித்து நொறுக்க ஆரம்பித்தார். வனாந்தரத்திலே கர்த்தர்களை பெரியமான நிர்மலமாக்கினார். வேதத்தை நீங்கள் வாசிப்பதை அறிந்து கொள்ள முடியும். உபாகமத்தின் புஸ்தகத்தை கர்த்தர் தெளிவாக அவர் எழுதுகிறதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, ஒருவனை கர்த்தர் நுழைய விடவில்லை. கர்த்தர் எல்லாரையும் கர்த்தர் அடித்து அவர் நிர்மலமாக்கினார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருவனும் பிரியமானவர்களே உள்ளே நுழைய முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே அவர் வருகிறதை நீங்களால் அறிந்து கொள்ள முடியும். காரணமா இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவம். ஒவ்வொரு இடத்திலும் அடிபட்டு எப்பொழுதும் கர்த்தரை சமத மனதில் அப்பெல்லாம் கர்த்தரை ஒரு ரட்சகனை பிரியமான ஒரு மேய்ப்பனை கர்த்தர் அனுப்பி அவர்களை விடுதலைக்கு கர்த்தர் கொண்டு வருகிறார். ஆனா இங்க நடக்கிற காரணம் என்ன தெரியுமா? யோசுவா 6வது அதிகாரத்தில் பிரியமான எரியோக்கு வரும்போது கர்த்தர் ஜனத்தோடு கர்த்தர் பேச ஆரம்பித்தார். அல்லேலூயா. உற்சாகம். அல்லேலூயா. கானானுக்கு போகும்போது முதலாவது தடையாக இருந்தது பிரியமான செங்கடல். கர்த்தரை பிளந்து அந்த ஜனத்தை நடத்தி வந்தார். இரண்டாவது அவர்களுக்கு தடையாக இருப்பது யோர்தான். கர்த்தர் யோர்தானை கடக்க செய்தார். இப்ப எங்க வந்து இருக்கிறாங்க? எரியோல வந்து நிற்கிறாங்க. அல்லேலூயா. உற்சாகம். அல்லேலூயா. எரியோக்கு நேராக வரும்போது தான் பிரியமான நடக்கிற ஒரு சம்பவம்.
கதை சொன்னார், மோசையை பார்த்து சொன்னார், சாரி யோசுவை பார்த்து கதை சொன்னார், இந்த தேசத்தை நம்ம கையில தருவேன்னு சொன்னார். எரியோ ராஜாக்களை உடைய கையில் நான் உப்பு கொடுப்பேன் கதை சொன்னார். இந்த ஜனம் உலக முன்பாக முறிந்து ஓடும், ஒருவனை உயிரோடு வைக்கப்பட எல்லாரும் வெறுமனமாக்க வேண்டும் என்று சொல்லி கத்தர் கட்டளை கொடுத்தார். ஏன் தெரியுமா? ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் போவதற்கு முதலாவது அவர்கள் வழி கேட்டார்கள். எகிப்தில் திறன் தர வேண்டும் என்று சொல்லி கேட்டார்கள். எகிப்தின் ராஜாவை எகிப்தை அழைத்து போட்டான், சாரி எரிகோவை அழைத்து போட்டான். எரிகோவை திறந்து தருவதில்லை என்று சொல்லி அவன் சொன்னபடினாலே இஸ்ரவேல் ஜனங்கள் தத்தெடுத்து வந்த ஒரு காலம். ஏன்னா எரிகோவை கடந்தாதான் கானானுக்குள்ளே நுழைய முடியும். அப்படிப்பட்ட நிலைமையில வரும்போது ராஜா இஸ்ரவேல் ஜனங்கள் தடை பண்ணாலே கர்த்தர் ஜனத்தை நறுமணமாக்க கதை செலுத்த மாட்டார். அல்லேலூயா. நம்முடைய ஜனத்தை உணர்ந்த எழும்பரை யாரை கர்த்தர் வைத்ததில்லை. இந்த காலகட்டத்தில் தான் ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன நடக்கிறது நீங்க வாசிப்பை அறிந்து கொள்ள முடியும். அந்த எரியை பிடிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறான். என்ன கட்டளை தெரியுமா? அதுதான் முக்கியமான ஒரு காரியம். வாசிக்கலாம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 28, 29 வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா 6:18-19. சாபத்தீடானதிலே ஏதாவது எடுத்துக் கொள்கிறதுனாலே நீங்கள் சாபத்தீடு ஆகாதபடிக்கும் இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாத பிடிக்கும் நீங்கள் சாபத்தீடான மாத்திரம் எச்சரிக்கையாகிறீர்கள். சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இருப்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள். எங்க வரணும்? கர்த்தருடைய பொக்கிஷத்து எதுனா வரணும். ஆனா என்ன சொல்றாரு? பொன் வெள்ளி வெண்கலத்தால் செய்யப்பட்ட காரியம், இரும்பினால் செய்யப்பட்ட பாத்திரங்கள், இதெல்லாம் எங்க வரணும்? தேவாலயத்தில் வரணும். படகுசால வரணும். எரிகோவுல அந்த ஜனங்களை கர்த்தர் முறியடிக்கும் போது எரிகோவை அவர்கள் நிர்மலமாக்கி எரிகோவை தன்னுடைய கரங்களுக்குள்ள அவர்கள் கொண்டு வரும்போது அந்த எரிகோ தேசத்தில் இருக்கக்கூடிய அது பொன்னானாலும் சரி, அது வெள்ளியானாலும் சரி, அது வெண்கலத்தினாலான பாத்திரமானாலும் சரி, இரும்பினாலான எந்த பொருளானாலும் சரி, அது வந்து சேருடைய கர்த்தருடைய ஆலயம். அல்லேலூயா. ஏன்னா அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஆண்டதை சொல்லி அனுப்பிக்கிறார். அதோடு கர்த்தர் விடல. ஜனங்களுக்கு சொன்னாரு, தேசத்துக்கு எதையுமே நீங்க எடுக்கணும்னு சொன்னார். அல்லேலூயா. ஏன்னா தேசமே சாபத்தீடான தேசம். நீங்க வாசி 17ஆவது வசனம் வாசிக்கலாம். ஆனாலும் இந்த பட்டணமும் இதுள்ள யாவும் போதும். இந்த பட்டணம் எரிகோ பட்டணமும் எரிகோ பட்டணத்துல எல்லாம் கர்த்தருடைய சபையில சாபத்தீடாக இருக்கும். அடுத்த வருஷம் சொன்னாரு, சாபத்தீடான எதுவுமே உங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னார். அல்லேலூயா. எரிகோவை நிர்மலமாக்கலாம், எரிகோவை தரைமட்டமாக்கலாம், அங்க இருக்கிற எல்லாவற்றையும் புதியமானவர்களே தரைமட்டமாக்கி அந்த தேசத்தை அழிக்கலாம். கர்த்தருடைய உத்தரவு அதுதான். ஆனால் அந்த தேசத்தை எந்த பொருளை இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு நினைச்சோ எடுத்துக்கொள்ள கூடாது. ஏன்னா தேசம் சாபத்தீடான தேசம். கர்த்தருடைய சாபம் அந்த தேசத்தில் இருக்கிறது. எனவே அந்த தேசம் சாபத்தீடான தேசமாக இருந்தபடினாலே அந்த தேசத்திலிருந்து எதையும் எடுக்க கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் கட்டளை கொடுத்தார். ஆனா ஒரு 4 பொருளை மட்டும் எடுக்கலாம். எதெல்லாம் எடுக்கலாம்? வெள்ளி, பொன், வெண்கலத்தினால பாத்திரம், இரும்பினால பாத்திரம். எதுக்கு? அது பரிசுத்தமானது கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து சேரும். அல்லேலூயா. இந்த கட்டளையோடு கர்த்தர் அனுப்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோவை முறியடித்தார்கள். அல்லேலூயா. ஒரே ஒரு குடும்பம் ராகாபுங்கிற பேசியுடைய குடும்பத்தை மட்டும் இஸ்ரவேல் ஜனங்கள் பாதுகாத்தார்கள். கர்த்தருடைய பாதுகாக்க என்ன சொன்னா, யோசுவா 2 பேர் வேவு பார்க்க அனுப்புவான். அந்த 2 பேரை பாதுகாத்து அனுப்பினவர்கள் ஒரு பேசி. எனவேதான் கர்த்தர் எரிகோவை அழிக்கும் போது அவருடைய குடும்பத்தை மட்டும் கர்த்தர் பாதுகாத்தார். அல்லேலூயா. பாதுகாத்து ராகபத்தை படிச்சு வந்தா சுவாரஸ்யமான ஒரு கதை தான். பேசிதான் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தவன் தான். ஆனா அன்றைக்கு ஆண்டவர் அறியாது இருந்தார். ஆனா கர்த்தரை அறிந்த போது தன்னுடைய பாவத்தில் விட்டு மனம் திரும்பினார். கர்த்தருடைய குடும்பத்தை அவளையும் அவருடைய குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்தார். பாதுகாத்த ஆண்டவர் எரிகோவில் அவங்க என்ன செய்ய வைக்கவே இல்லை. அல்லேலூயா. எரிகோவில் ஆண்டவர் வைக்கவே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களோடு பிரயாணம் பண்ணுகிறாங்க கானானுக்கு. என்ன சொல்ல தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவிலே ராகாபு கர்த்தர் இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவிலே வாசம் பண்ணினால் ராகாப்
அந்த ராகாவுடைய வம்சம் தான் பிரியமான ரூத் வம்சம். அந்த ரூத்துடைய வம்சம் தான் தாவீது. அந்த தாவீதுடைய சந்ததியில இயேசு பிறந்தார். அல்லேலூயா. ஒதுக்கப்பட்டவள் தான், வெறுக்கப்பட்டவள் தான். ஆனால் எப்பொழுது மனம் திரும்பி தேவ சமூகத்தை அர்ப்பணித்தாலோ, எப்பொழுது கர்த்தருக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தாலோ, எப்பொழுது எரிகோ மக்களுக்காக செயல்படாமல் ஆண்டவருக்காக தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணித்து செயல்பட ஆரம்பித்தாலோ, எப்பொழுது இந்த ரெண்டு பேரை பிடித்தால் இந்த ஜீவன் போய்விடுமே என்று சொல்லி அவள் தன் ஜீவனை பாராமல் ஆண்டவர் அனுப்பின அந்த ரெண்டு ஜனங்களை அவள் எப்படி பாதுகாத்தாலோ, அதே போல கர்த்தர் அவளை பாதுகாத்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்தார். எல்லாத்தையும் மனம் திரும்பினார். ஆண்டுடைய பிள்ளையாக மாறினார். அதனுடைய வாழ்க்கை சேர்த்தார். கர்த்தரோடு கூட உறவாட ஆரம்பித்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவில் அவளுக்கு ஒரு இடத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த ராகம் பேசியுடைய வம்சத்துல இயேசு பிறந்தார். அல்லேலூயா. அவளுடைய பங்கை தன்னுடைய வம்ச வரலாறை கர்த்தர் கொடுத்து ஏன் தெரியுமா? அதுதான் கர்த்தர். அல்லேலூயா. அவளுக்கு அந்த ஆண்டுடைய சம்பளத்தை அவள் மனம் திரும்பி கர்த்தருடைய சம்பளத்துல அவள் வந்து நிற்பது கர்த்தர் அவளை ஏற்றுக்கொண்டார். அந்த எரிகோலை தப்பினது அவளுடைய குடும்பம் மாத்திரமே. இந்த எரிகோல் முறியடித்த பிற்பாடு இப்பதான் நமக்கு நம்முடைய சப்ஜெக்ட் நம்ம வரோம். 6வது 7வது அதிகாரத்துக்கு வரும்போது யோசுவாவுடைய கண்கள் ஆயி பட்டணத்தின் மேல் திரும்புகிறது. அல்லேலூயா. யோசுவாவுடைய கண்கள் ஆயி பட்டணத்தின் மேல் திரும்புகிறது. இந்த ஆயி பட்டணத்தை பிடிக்கும்படியாக யோசுவா தீர்மானம் பண்ணுகிறான். அது தேவனுடைய சித்தமாக இருந்தது. கர்த்தரை ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொன்னது மாத்திரமல்ல, அந்த தீர்மானம் அது கர்த்தருக்கு ஏற்றதாக இருந்தது, யோசுவாவுக்கு ஏற்றதாக இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களும் அதற்கென்று ஆயத்தமாயினார்கள். 2-3 வசனத்தை வாசிக்கும் போது யோசுவா ஒரு வேலைக்காரனை அனுப்பி வைக்கிறான். இந்த ஆயி பட்டணத்தினால் ஒரு வேலைக்காரனை அவன் அனுப்பி வைக்கிறான். அனுப்பி வைக்கும் போது வேலைக்காரன் வேலை பார்த்தவர்கள் சொன்னது என்ன தெரியுமா? இந்த இஸ்ரவேல்ல இவ்வளவு ஜனம் நமக்கு தேவையில்லை. அல்லேலூயா. மனதை சொல்ல பாருங்க. நீங்க வசனத்தை 3வது வசனத்தை கடைசி பொழுது அவர்கள் கொஞ்சம் பேர் தான். நம்ம 2000 அல்லது 3000 பேர் போதும். மொத்த ஜனத்தை நாம் முறியடித்து விடலாம், மொத்த ஜனத்தை நிர்மூலமாக்கி விடலாம் என்று சொல்லி அங்க ஒரு வார்த்தை கடந்து வரும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சந்தோஷம் உண்டாயிட்டு. அல்லேலூயா. ஆயி பட்டணம் நினைச்சு வரோம், வெடிக்க போறோம். ஆயி பட்டணம் முடிவு அந்த சந்தோஷம் உள்ளுக்குள்ளே இருந்தது. யோசுவா 3000 பேர் அனுப்பி வைக்கிறான். 3000 பேர் ஆயி பட்டணத்துக்கு எதிராக யுத்தத்தை நடத்தும் போது நடந்த காரியம் என்ன தெரியுமா? அந்த சின்ன கூட்டத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் 3000 பேர் போனாங்க. அந்த ஆயி பட்டணத்துல சின்ன கூட்டம் தான் நடந்த சம்பவம் தெரியுமா? இஸ்ரவேலர் அந்த சின்ன கூட்டத்தினால நிற்க முடியாமல் போயிடுச்சு. ஆயி பட்டணத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் 36 பேர் வெட்டி கொண்டு பட்டார்கள். இதுவரை இஸ்ரவேல் ஜனங்களை யுத்தத்தை எப்படி ஒரு மனுஷன் மறித்ததே கிடையாது. அல்லேலூயா. ஒரு மனுஷனோட இஸ்ரவேல் ஜனத்தை மறித்தது கிடையாது. இதுவும் நடந்த யுத்தத்துல ஏன் தெரியுமா? யுத்தத்தை நடத்தினவர் கர்த்தர். அல்லேலூயா. உற்சாகம். அல்லேலூயா. அந்த ஜனத்தை ஒருவரை கர்த்தர் சாக விடவில்லை, கர்த்தர் பாதுகாத்தார். ஆனா இப்பொழுது முதல் சங்காரம் இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவில் நடக்குது. ஒரு சின்ன கூட்டம் தான். வேறு பார்த்தவர்கள் நல்லவர்கள் தான், நன்றாக வேறு பார்த்து சரியாக தான் பதிலளிச்சார்கள். ஒரு சின்ன கூட்டம் தான். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் 2000 அல்லது 3000 பேர் போதும் என்று சொன்னபோது யோசுவா 3000 பேரை அனுப்பி வைக்கிறான். ஆனா அந்த பட்டணத்தார் முன்பதாக கர்த்தருடைய ஜனத்தால் நிற்க முடியவில்லை, முறிந்து ஓடினான் என்று சொல்லி வேத நமக்கு சொல்லி அறிந்து கொள்ள முடியும். வாசிக்கலாம். 5வது வசனம் வாசிக்கலாம். முறிந்தோடினார்கள். வெட்டி போட்டார்கள். வெட்டினார்கள். ஜனங்களை இருதயம் கரைந்து கர்த்தருடைய ஜனம் தான், ஆண்டவர் நடத்தி வருகிற ஜனம் தான். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் யோசுவா அந்த ஜனத்தை நடத்தி கொண்டு வருகிறான். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். ஆனா அந்த ஜனத்தை அவன் நடத்தி சரியாக அவன் நடத்தி கொண்டு வருகிறான். இதுவரையிலும் யுத்தத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் மடித்துக் கொண்டதில்லை. கர்த்தர் எல்லா யுத்தங்களையும் கர்த்தர் நடத்தின யுத்தங்கள் அவர்களுக்கு ஜெயத்தை கற்றுக் கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக மற்றவர்கள் முறிந்து ஓடினார்கள் தவிர இஸ்ரவேல் ஜனங்கள் இதுவரை புறமுதுகு காட்டினதில்லை. யுத்த சன்னத்தமாக இருந்தார்கள். அவளுக்கு இஸ்ரவேல் ஜனம் இப்பொழுது 3000 பேரை அனுப்பி வைக்கிறான் யோசுவா. நடந்த
காரியம் தெரியுமா? இதுவரையிலும் புறமுது காட்டாத இஸ்ரவேல் ஜனம் புறமுது காட்டி அது திரும்புகிற ஒரு நிலைமை. 36 பேரை இழந்து போனார். வெறும் 36 பேரை யுத்தத்தை இழந்து போனார். யோசுவா தேவ சமுதிர 6-8 வஸ்திரங்களை கிழித்து ரெட்டு உடுக்கிற சாம்பலை உட்கார்ந்து கதிரை சமுதிர புறம்ப ஆரம்பிக்கிறார். புலம்ப ஆரம்பிக்கணும். கத்தரோடு பேச ஆரம்பித்தார். சம்பளம் தெரியுமா? 2 சமம். ஒன்று யோசுவா தவறு செய்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசுவா தவறு செய்தான். என்ன தவறு செய்தான் தெரியுமா? தேவக்காரன் நம்பினான். அவன் சொன்னவனை கேட்டுச்சுனா யுத்தத்துக்கு போனா ஆண்டு சமுதாயம் செய்ய கேட்கவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ மனுஷனை நம்பினான், ஆண்டவரை மறந்து போனான். அவன் ஆரம்பத்திலே வேவுக்காரன் நல்ல செய்த கொண்டுதாங்க. நான் தப்புன்னு சொல்லல. வேவுக்காரன் செய்தியை கேட்டது நல்லதுதான். யோசுவா கேட்டது நல்லதுதான். ஆனா அவன் அதே நேரத்தில் தேவ சமூகத்தில் அவன் விசாரித்திருப்பான் என்று சொன்னான். கர்த்தர் நடந்த சம்பவத்தை அவர் சொல்லி இருப்பார். அல்லேலூயா. இவன் கர்த்தரிடத்தில் விசாரிக்க போகிறவன். ஆண்டவனுக்கு இந்த யுத்தத்தை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி அவன் கேட்க போகல. வேவக்காரர்கள் அந்த செய்தி சொன்னவுடன் அந்த வார்த்தை கேட்டு பிரியமானவில்லை. அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி யோசுவாவுக்கு தெரியாது. இது நடந்திருக்கிறது சொல்லி யோசுவாவுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட நிலைமையிலே கர்த்தருடைய சமூகத்தை விசாரிக்க வேண்டிய யோசுவா பிரியமான கர்த்தருடைய சமூகத்தை விசாரிக்காதபடி அந்த யுத்தத்தை அவன் மேற்கொண்டபடினாலே இஸ்ரவேல் ஜனங்கள் குறைந்து ஓடினார்கள். அல்லேலூயா, உற்சாகம். அல்லேலூயா. எனக்கு அன்னையோட வாழ்க்கை இருக்கும். அனைவருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கிறேன். அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களா இருக்கலாம். நீங்க நல்ல ஜோம் பண்ணக்கூடியவங்களா இருக்கலாம். நல்ல வேதத்தை வாசிக்கக்கூடியவங்களா இருக்கலாம். யோசுவாவை போல பெரிய யுத்த சனத்துல நீங்க இருக்கலாம். பராக்கிரமசாலியா இருக்கலாம். ஆனா ஒரு நிகழ்ச்சி, ஒரு காரியம், ஒரு தேவைன்னு வரும்போது நம்ம என்ன செய்யறோம்? மற்றவங்க சொன்னான்னு தானே ஓடுறோம். ஆண்டவர் சொன்னான்னு தான் கேட்கிறோமா? அவனுடைய சமூகத்திலே தான் முறையிடுறோமா? மற்றவங்க சொல்றது சரியா தவறான்னு சொல்லி தேவ சமூகத்திலே கேட்கிறோமா? அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அது செய்தாங்க, வேற வழி இல்லை. வேற சொல்லதான், வேற வழி இல்லையா? நான் என்ன செய்வேன்? பெரியவர் சொல்றாங்க, நான் என்ன செய்வேன்? குடும்பத்தார் சொல்றாங்க, நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? யாரை இருந்திருக்கிறோம்? கர்த்தரை இருந்திருக்கிறோம். அல்லேலூயா. மனுஷனுடைய வார்த்தைகளை கேட்டு என்ன சொல்ல தெரியுமா? அதே 15வது அதிகாரத்தில் வரலாம். அந்த இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை பயன்படுத்த. அதே 15வது அதிகாரம் வாசிக்கலாம். 9வது வசனத்தை வாசிக்கலாம். மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து மனுஷனுடைய கற்பனைகளை போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறவர் கூட்டம். வேதம் சொல்றதை கேட்க மாட்டோம். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்ல கேட்க மாட்டோம். தேவ சமூகத்துல வந்து என்ன நடக்குது கேட்க மாட்டோம். ஆண்டவரே இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடாதா, இது கர்த்தருக்கு பிரியமான காரியமா என்று நம்ம விசாரிப்பதில்லை. யோசுவா யுத்தத்தை நடத்தினது நல்ல காரியம் தான். ஒரு ஆவிக்குரிய காரியத்தை போல நாங்க இருக்கிறது. ஏன்னா ஆதி பட்டணத்தை முறியடிக்க வேண்டும் என்பது தேவ சித்தம். அல்லேலூயா. ஆதி பட்டணத்தை முறியடிக்க வேண்டும் என்பது தேவ சித்தம். யோசுவா பொறுத்த அவன் தேவ சித்தத்தை நிறைவேற்றினதை போலதான் இருக்கிறது. ஆனா தேவனுடைய வார்த்தை கேட்ட ஆளை எப்படி தெய்வ சமுதிரம் என்ன செய்யல, விசாரிக்கிறது. ஆண்டவரே தேவக்காரத்தை பார்த்து வந்திருக்கிறாங்க. ஆண்டவரே இப்படி சொல்றாங்க, நீங்க என்ன சொல்லுங்க? தேவ சம்மதை கேட்டுமான்னு சொன்னா இந்த 36 பேரை அவங்க இலக்கடைய சூழ்நிலை உண்டாயிருக்கு. அல்லேலூயா, உற்சாகம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது யோசிக்கலாம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய வீடு, கர்த்தருடைய வார்த்தை நம்ம கேட்கிறோமா? கர்த்தருடைய சம்மதத்தை நம்ம இருக்கிறோமா? மனுஷனுடைய உபதேசங்களை கேட்டு இந்த யோசுவா போல கர்த்தருடைய சம்மதத்தை வராதபடிக்கு நம்ம கடந்து போகிறோம் அல்லவா?
யோசுவா 36 பேரை இழந்து போனான். அதனாலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம எப்பொழுது இழந்திருக்கிறோம் யோசிக்கிறோம். கத்தர் விரோதமா கத்தர் பிடிக்காத எல்லா காரியத்தையும் செய்வோம். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, வேற வழி இல்லை, அது செய்தாகணும், வேற வழி இல்லை, அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாயிரும், என் வாழ்க்கை கேள்விக்குறியாயிரும். கத்த ஒரு நாளும் கேள்விக்குறி அவருடைய பிள்ளைகளை விட்ட சரித்திரமே கிடையாது. அல்லேலூயா, உற்சாகம் சொல்லுங்க. அல்லேலூயா. யாக்கோபு நடுத்தெல்லாம் நின்னான், யாக்கோபு நடுத்தெல்லாம் நின்னான், கர்த்தரவனை கைவிடல, பரிபாலமாய் மாற்றி கர்த்தரவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, உற்சாகம் சொல்லுங்க. அல்லேலூயா. மோசே சொந்த தாயுடைய கரத்தினாலே தனித்து விடப்பட்டவனாய், ஆற்றங்களில் விடப்பட்டவனாய் மாறினான். கர்த்தர் மோசையோடு கூட இருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் கைவிடல. கர்த்தர் அவனுக்கு செய்த சகல காரியத்தை செய்து இஸ்ரவேலை நடத்தக்கூடிய கர்த்தரை மேன்மைப்படுத்தினார். யோவான் பிரியமானவர்களே, ராஜாவுடைய கட்டளையாக இருந்தால் அதை எதிர்த்திருந்தான், தலை போனது அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு வேதம் சொல்லுது, அவன் இயேசுடைய தோழமாக நின்று கொண்டிருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் கர்த்தர் கொடுக்கிற பாக்கியம். ஆனா யோவான் ராஜாவுடைய கட்டளை கொஞ்சம் வளைந்து கொடுத்திருப்பான்னு சொன்னால் இன்னைக்கு அவருடைய சரித்திரம் மாற்றப்பட்டிருக்கும். அன்னை தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா ராஜாவுடைய கட்டளை கீழ்ப்படிந்திருந்தால் விசுவாசப்பட்டிருந்து அவங்க எடுக்கப்பட்டிருப்பார்கள். அவன் சரித்திரம் தியானம் பண்ணவே மாட்டான், சும்மாதான். ஏன் தெரியுமா? ஆண்டவருக்காக நின்ற கூட்டம். அல்லேலூயா. கர்த்தருக்காக நின்ற கூட்டம். அன்னை நம்ம என்ன செய்யறோம் யோசிக்கலாம். நம்ம என்ன செய்யறோம் யோசிக்கலாம். பிள்ளை நைட்டு பயந்துட்டான், இங்க எங்க போகணும்னு தெரியாது. சும்மாட தாண்டி அங்க வந்துட்டீங்கன்னா நேரா நம்ம வடசையில ஒரு பள்ளி வாசல் இருக்கு, அங்க போவாங்க. எதுக்கு? தண்ணி தெளிக்க. பள்ளி வாசல தண்ணி தெளிச்சு ஒரு கருப்பை கயிறை கட்டினா எல்லாம் பயம் முடியும். பயில வந்து என்ன பாட்டு? என்னை பெருயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன கூரை உண்டு நீ சொல். மானம் எது சொல்லணுமா? மானம் சொல்லணும். காலைல எங்க போயிட்டு இருந்தோம்? காலைல தண்ணி தெளிக்க எங்க போயிட்டு இருந்தோம்? பயில வந்து என்ன பாட்டு பாடுறோம்? நீ நம்ம சபையில நான் பார்த்துருக்கேன், நிறைய பசங்க பிள்ளைங்க பெரியவங்க எல்லாரும் பார்த்துருக்கேன். ஒரு செவமா இருக்கும். எந்த பைபிள் எழுதுன்னு எனக்கு புரிய மாட்டேன். செவமால போட்டா பேய் ஓடுன்னு எவன் சொன்னான் எனக்கு தெரியும். ஒரு கூட தான் சுத்த பேர் உங்களுக்கு போகவே போவாங்க. அதுல செவமால கருத்துல அறுவதுக்கிறதா பைபிள் அப்படி ஒரு வார்த்தையே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த ஹிந்து மக்களுடைய அந்த பாபிலோனிய அந்த கலாச்சாரம் அது வந்து கிறிஸ்தவத்தில் நுழைந்த போது அவங்களும் பண்றாங்க. சன்னியாசி அவங்களும் பண்றாங்க. இவனும் ஒரு கோயில அசிஸ்ட மரியாதை சர்வேஸ்வர மாதா. அப்படி ஒரு மந்திரமும் பைபிள் இல்லை. அப்படிப்பட்ட செல்வமான கழுத்தப்பட்ட பேர் வரணும். சில வீட்டில் போட தூங்கிறாங்க, சில காரில் பார்த்தா முன்னா தூங்கிறாங்க. பார்த்தா பைபிள் பாடுது, அல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்த்தர் நாமம் என் புகழிடமே. சாபத்தீடான கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியம். இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த யோசுவா பிரியமானவர்களே, அவன் செய்த தவறு என்ன நடக்குதுன்னு தெரியாது. 36 பேர் வீழ்ந்தவுடனே தேவ சமூகம் போகிறான். ஆரம்பத்தை தேவ சமூகம் போயிருந்தால் அந்த 36 பேர் விழுந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரங்க நடக்கிற காரியத்தை அவனை காண்பித்து கொடுத்திருப்பார். அல்லேலூயா. என்ன நடக்கிறன்னு சொல்லி யோசுவாவுக்கு தெரியாது. அங்க என்ன சம்பவம் சொல்லி தெரியாது. 36 பேர் விழுந்து விட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆயப்பட்டது உடனே முறிந்து ஓடுகிறார்கள். யோசுவாவுக்கு என்ன செய்யறது இல்லை. ஏன்னா கர்த்தரால் நடத்தப்படுகிற
தலைவனாக நடத்தி கொண்டு வருகிறார். யோசுவா மெய்ப்பனாக இருக்கிறார். கர்த்தர் மேகஸ்தம்பம் அக்னிஸ்தம்பம் அந்த ஜனத்தோடு கூட தான் இருக்கிறார். தேவன் வழி நடந்து வருகிற ஜனம், கர்த்தர் புறப்பட பண்ணுகிற ஜனம் இன்றைக்கு முறிந்து வரக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. யோசுவா விழுத்தெடுக்கிறார். ஐயோ என்ன நடக்கிறது? ஆண்டோடைய ஜனம் அல்லவா, ஜீவனுடைய தேவனை ஆராதிக்கிற ஜனம் அல்லவா, தேவனுடைய மகா பலத்தினால் ஓய்ந்த விழுந்தவன் புறப்பட பண்ண ஜனம் அல்லவா, இன்னைக்கு வீழ்ந்து கிடக்கிற எண்ணம் அவனுக்குள்ள உருவானது. அது என்ன நடக்கும் அவனுக்கு தெரியாது. தேவ சமூகத்தை வளர ஆரம்பித்தான், புலம்ப ஆரம்பித்தான். ரெட்டு விழுந்தான், தன்னுடைய வஸ்திரம் எல்லாவற்றையும் விழுத்தான். ரெட்டு விழுந்தான். தெரியுமா ரெட்டு என்ன தெரியுமா? ரெட்டு என்ன? ரெட்டு விழுந்தான் பழைய பழைய ரெட்டு ரெட்டுனா என்ன? ரெட்டுனா சனல் சார். என்ன சாக்கு? சனல் சாக்கு. மறந்துடோட ரெட்டுன்னா சனல் சாக்கு. நம்ம உடம்புல சனல் சாக்கு கட்டினா என்ன ஆகும்? உடம்பு அரிக்குமா அரிக்காதா? சனல் சாக்கு சும்மா இருக்குமா? அரிக்கும். அரிச்சு அரிஞ்சிடும், சொதியும். சொந்த இடம் உண்டாகும், புண்ணு உண்டாகும். புண்ணு உண்டான என்ன செய்யும்? எரிச்சல் உண்டாகும். அதுக்கு சாம்பல் போயிருக்கா எப்படி இருக்கும்? அப்படி தன்னை வர்ணித்து கொண்டு 36 பேர் மடிந்து போனது அந்த ஜனத்துக்காக தேவ சமூகத்தை காத்திருந்தவன் யோசுவா. அல்லேலூயா. அந்த அளவுக்கு தேவ சமூகத்தை காத்திருந்தான். நடந்த காரணம் என்ன தெரியுமா? பிரியமானவர்களே, அங்கேதான் வேதம் சொல்கிறது, கர்த்தர் யோசுவாவோடு பேச ஆரம்பித்தான். இப்பதான் கர்த்தர் பேச. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆண்டு சம்மதம் போல வேவுக்கால சொன்னது கேட்டு போனா, இப்ப அப்படி இல்ல. வாழ்க்கையில ஒரு அடிபட்டவன் எங்க வந்து இருக்கிறான்? அவனுடைய சம்மதம் இருக்கிறான். வாழ்க்கையில ஒரு அடி, ஒரு தண்டனை வந்த பிறகு தேவ சம்மதம் இருக்கிறான். இப்பதான் கத்த பேச ஆரம்பிக்கிறான். என்ன பேசுறான் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் 6 பாவம் செய்தாங்க. எத்தனை பாவம்? 6 பாவம் செய்தாங்க. என்ன பாவம்? வேதத்தை வாசிக்கும் போது வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரே ஒரு காரியம் தான் பிரியமானவர்களே. 11வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த 6 பாவத்தை பற்றி வேதம் சொல்லுது. 1 இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார்கள். 2வது உடன்படிக்கை மீறினார்கள். 3வது சாபத்தீடானது எடுத்துக்கொண்டாங்க. 4 களவு செய்தாங்க. 5 வஞ்சித்தார்கள். சாபத்தீடா எடுத்துக்கொண்ட சாபத்தீடான நான் வீட்டுல வச்சிருக்க மண்டபாடுனா வீட்டுல வச்சிருக்காங்களே, அது தப்பு தானே? எரிய பிடிக்கும்போதே கதை சொன்னாரு, சாபத்தீடா நம்ம வீட்டுக்கு என்ன சொல்றாரு? கத்தை ஏற்கனவே சொல்லி வச்சிருக்க, சொல்லாம கத்தை செய்யற ஏற்கனவே சொல்ல சாபத்தினா நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது. கத்தர் தேசத்தை சாபத்தினா கத்தை மாற்றி கொண்டிருக்கிறார். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது தன்னுடைய வாசல் அடைக்கப்படாத அது சபிக்கப்பட்ட பட்டணமாக மாறினது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது தடையாக சபிக்கப்பட்டிருப்பது, தேவனாலே சபிக்கப்பட்ட ஒரு பட்டணமே மாறினது. கத்தர் சபித்த அந்த சாபத்தினானது இப்போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீடுகளுக்குள்ளே இருக்கிறது. அதெல்லாம் களவு செய்த நினைச்சாங்க, வஞ்சித்தாங்க. வஞ்சித்தாங்கன்னா களவு வஞ்சித்தது 2 நடந்தது. என்ன? கர்த்தருடைய ஆலயத்தினுடைய பொண்ணு வெள்ளி வெண்கலத்தினால் உண்டான இரும்பினால் உண்டான ஏதோ ஒரு காரணம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கர்த்தரை வஞ்சித்தாங்க. அல்லேலூயா. நல்ல பத்தி கர்த்தர் தெளிவா சொல்றாங்க. தேசத்துல ஒன்னே நான் தொடர்புறான்னு சொன்னேன். ஆனா சாபத்தின் நான் வீட்டுல வச்சிருக்கேன், இஸ்ரவேல் ஜனம் உள்ள வச்சிருக்கான். 2வது நான் எது என்னுடைய ஆலயத்தை வரணும்னு சொன்ன என்ன வச்சு நான் வீட்டுல வச்சிருக்கோம். அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் தேவனுடைய கோபாக்கியம் கொண்டது. பிரியமானவர்களே, தவறு செய்தவன் ஒருவன் தான். ஆனால் பாதித்தது இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாளையம் முழுவதும் அது பாதிப்பை கொண்டு வந்தது. அல்லேலூயா. தப்பு செய்தது ஒருவன் தான். ஆனா தேவ கோபாக்கியம் எங்க இருந்தது? பாளையம் முழுவதும் அது இருந்தது. பிரியமானவர்களே, ஒரு திருச்சபைக்குள்ளே நாம் ஒரு சின்ன தவறு செய்யும் போது அது எதை பாதிக்கும்? சபை முழுவதும் என்ன செய்யும்? அது பாதிக்கக்கூடியதான் மாறும். ஒரு குடும்பத்துல பிரியமானவர்களே, கர்த்தருடைய சாபத்தில் நம்ம வீட்டுக்கு வருமானால், கர்த்தரை வஞ்சித்து நம்ம அவருக்கு சேர வேண்டிய காரணம் நம்ம வீட்டுல வைத்திருப்போமானால், அது நம்முடைய வீட்டுக்கு அது சாபமாக வந்து நடந்த காரியம் தான் இருக்கும். ஏன் தெரியுமா? ஆகாரம் சொல்லப்படுவன் அவன் யூதா கோத்திரத்தை சார்ந்தவன். யூதா என்றது புதிய அர்த்தம். யுத்த சன்னத்தர். எங்கெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் போனாங்களோ அங்கெல்லாம் யூதா கோத்திரம் முன்னால் இருந்து யுத்தத்தை நடத்த வேண்டும். யோசுவா 7வது 2வது வசனம் சொல்லுது, அவன் யூதா கோத்திரத்தை சார்ந்தவன் ஆகான்.
செய்கிறான். கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை அவன் ஏறெடுத்து அவன் செய்கிறதை நீங்களாலும் அறிந்து கொள்ள முடியும். வேதம் என்ன சொல்லுவது? 1 யோவான் 3வது அதிகாரம் 4வது வசனம், நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம். அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம். கர்த்தர் எதை சாபமாக வைத்திருக்கிறாரோ அந்த சாபத்தினால நம்ம வீட்டுல இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பண்டக சால்ல வர வேண்டியது நம்ம வீட்டுல இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அது சாபமாக வந்து நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளை கத்த நாமத்தை மகிமைப்படுத்தப்பட்ட ஆண்டவர்கள் எல்லாத்தையும் செய்கிறேன் இல்ல. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர வேண்டிய பண்டக சால்ல வர வேண்டிய பொருள் நம்ம வீட்டுல இருக்குமானா அது சாபமாக மாறும். சாபத்தீடானது நம்ம வீட்டுல இருந்தாலும் சாபமாக மாறும். அல்லேலூயா. அது ஒரு நாள் ஆசீர்வதிக்கப்படவே கூடாது. நம்ம நினைப்பது ஆசீர்வதிக்கப்பட்டது போல இருக்கும். மற்றவர்களை வஞ்சிக்கிற எந்த ஒரு காரியம் நம்ம வீட்டுல இருக்கவே கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. மற்றவர்களை வஞ்சித்து எந்த பொருளையும் சேர்க்க கூடாது. வேதத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவனை கமிஷன் வாங்கலாம். ஒரு கமிஷன் பொருள் என்னது? சாபத்திலான பரிதானம் வாங்குவது சாபம் என்று வேதம் சொல்வது. பரிதானம் லஞ்சம். நல்லா புரிஞ்சுக்கணும். நாங்க ஒரு சபையில் இருக்கோம். அவன் சபையில் இருக்கும்போது சொல்லுவாங்க, மக்கள் சொல்லுவாங்க, ஐயா டெத் வீடு செத்து போன வீட்டுல லோக்க மக்கள் என்ன செய்வாங்க? இதெல்லாம் எடுக்குவாங்க, பெட்டியெல்லாம் எடுக்குவாங்க. சபையில மூப்பர்லாம் என்ன செய்வாங்க? அந்த பெட்டி அதுல பொருள்லாம் செய்வாங்க. ஐயா இவ்வளவு பணம் கொடுத்தா அவ்வளவு செலவழிச்ச மாட்டாங்க ஐயா. அந்த பில்லு மட்டும் என்ன செய்யும்? பில்லு மட்டும் கரெக்டா ஐயா. எந்த வீட்டுல கொள்ளையடிப்பு நடக்குது? சாவில கொள்ளையடிக்கான் கிறிஸ்தவன். அம்மாலேருந்து எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை நான் கேட்டது இல்லை. அதுக்காக ஆண்டவர் நன்றி செலுத்தேன். அல்லேலூயா. ஒரு உண்மையான லோக்கலுக்கு தந்திருக்கும் ஆண்டவர் நன்றி செலுத்தேன். அல்லேலூயா. நான் இருந்த சபை நான் கேட்ட கேள்வி பலிபீடத்தை நான் அப்படி சொல்லல. அந்த கடையிலிருந்து வரக்கூடிய அழகா சொல்லுவாங்க, எங்க ஒரு குடும்பம் அந்த பில்லு எடுத்துக்காட்டு, ஐயா கடைக்காரனே எழுதி கொடுக்குறான், இதுல இத்தனை வெட்டு இத்தனை குத்து கிடையாது. அங்க பார்த்து அவ்வளவு வெட்டு திருத்தமா இருக்கும். சாபத்தினானது எங்க வந்து இருக்குது? ஏன் கல்ற தோட்டத்துக்கு நம்ம கொண்டு போகக்கூடிய அந்த ஒரு சின்ன டப்பான்னா நம்ம சொல்ல வீட்டுக்கு நினைச்ச கூடாது, போனது வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய நம்மளுக்கும் அந்த சாபத்தினான பணம் எங்க வந்து இருக்குது? சுண்ணாம்பு கொண்டு போவோம், ஒரு பெரிய பாக்கெட் வாங்கிட்டு போவோம், அப்படி சுண்ணாம்பு தேவைப்படாது, மீதி இருக்கும். ஆனாலும் சொல்லுவான் தூக்கி எல்லாத்தையும் சரி அப்புறம் ஊற்றிட்டு வந்தது. ஒரு துண்டு கரை தோட்டது வந்தா ஒரு துண்டு வீட்டுக்கு நினைச்ச கூடாது, போகக்கூடாது. ஒரு மெழுகுக்கு கொண்டு போகக்கூடாது, ஒரு தீப்பெட்டி கூட நினைச்ச கூடாது, கொண்டு கூட எல்லாத்தையும் போட்டு சொல்லக்கூடிய ஒரு தீப்பெட்டி கூட கொண்டு போகிறான்னு சொல்லக்கூடிய நம்ம வீட்டுல தான் சாபத்தையும் இருக்கு. கர்த்தருடைய பண்டக சாலை தேவனுடைய ஆலயத்தை வரக்கூடிய பொருளை நம்ம ஆலயத்து வரணும். ஐயா கேட்ட சொல்லுவாங்க, எத்தனை தசமாக வச்சாங்கன்னு கேட்டா சொல்லுவாங்க. அது எங்க வரணும்? கர்த்தருடைய ஆலயத்து வரக்கூடிய பண்டக சாலை வரக்கூடிய விஷயம். அல்லேலூயா. உச்சாமஷால் அல்லேலூயா. நம்ம எத்தனை வச்சிருக்கோம் உங்களுக்கு தெரியும், நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். வேத அழகு சொல்லுது, ஆண்டவரே சொன்ன, நான் சொன்னது இல்லை. யோசுவா 7 கர்த்தர் எழுதி வைக்கிறாங்க, கர்த்தருடைய ஆலயத்தில் வர வேண்டிய பொருள் வீட்டில் இருப்பது வீட்டுக்கு சாதம். லஞ்சம் பரிதானம் வாங்கி மற்றவர்களை கொள்ளையடித்து வஞ்சித்து தேசத்தை வஞ்சித்து நாம் சேர்க்கிற எந்த ஒரு காரியமோ அது பரிதானம், அது சாபத்தீடு, வீட்டுக்கு அந்த சாபமாக வந்து நிற்கும் என்று மறந்து விடக்கூடாது. செய்கிறது ஒரு மனிதனாக தான் இருக்கும். ஒன்று வீட்டு தலைவியாக இருப்பான் அல்லது வீட்டு தலைவனாக இருப்பான். ஆனா சாபம் யாருக்கு? மொத்த வீட்டை வந்து சேரும். அல்லேலூயா. நல்ல மொத்த வீட்டை வந்து சேரும். நாம் நேர்மையாக தேவ சமூகம் இருக்கும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்து சேரும். இஸ்ரவேல் ஜனங்கள் நேர்மையாக இருந்திருப்பார் என்று சொன்னால் அன்றைக்கு ஆயப்பட்ட அந்த முறியடிக்க
இருப்பார்கள். இப்ப 36 இழந்து நிற்கிற ஒரு கூட்டம், அழுகை கூக்குரல் நிறைந்த ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் பேசுகிறார். அவர் செய்த 6 விதமான பாவத்தை கர்த்தர் சொல்லி காண்பித்தார். அப்பதான் ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? இங்கதான் ஒரு முக்கியமான காரியத்தை அறிந்து 12வது வசனம் வாசிக்கலாம். அதெல்லாம் இஸ்ரவேல் தங்க சத்துரு முன்பாக நிற்க கூடாமல் முன்பாக முதுகை காட்டினார்கள். அவர்கள் சாபத்தீடானவர்கள். நீங்கள் சாபத்தீடானது உங்க நடுவில் இருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் சாபத்தீட உங்களை விட்டு அகற்றலாம், நான் உங்க கூட இருக்கவே மாட்டாங்க சொன்னார். இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. மற்றவர்களை வஞ்சித்துக் கொள்ளுடைய பொருள் நம்ம வீட்டுல இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆலயத்து பொக்கிஷத்துல வர வேண்டிய எந்த பொருள் நம்ம வீட்டுல இருக்கக்கூடாது. அது ஆலயத்து வந்ததுதான் நாங்க வேண்டும். அல்லேலூயா. உற்சாகம் சொல்ல. அல்லேலூயா. 2 நம்ம வீட்டுல இருப்பாங்க, கர்த்தர் வீட்டுல இருக்க மாட்டான். நான் சொல்ல பைபிள் சொல்ல, அதனால எல்லாரும் வசனத்தை படிக்கணும். கர்த்தருடைய பண்டகசாலையில வர வேண்டிய பொருள் நம்ம வீட்டுல இருந்தாலும் கர்த்தர் நம்ம வீட்டுல இருக்க மாட்டார். மற்றவர்களை வஞ்சித்து, மற்றவர்களை அபகரித்து, மற்றவர்களை ஏமாற்றி, மற்றவர்களை பிரியமானவர்களை நடுத்தர நிறுத்தி நாம் சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போதும் கர்த்தர் நம்ம வீட்டுல இருக்க மாட்டார். அதான் சாபத்தில் உன் வீட்டுல இருப்பானா, நான் உன் வீட்டுல இருக்க மாட்டேன். அதனால என்ன செய்யறது தெரியுமா? அடுத்த வசனத்தை படி. பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னதான்? பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். சாபத்துக்கு இருக்குது. நீங்க சாபத்தினானது உங்க நடுவில் விலக்கி தர மட்டும் சாபத்தில் நம்ம வீட்டுல இருக்கிறது நாள் வரையிலும் நம்முடைய சத்துருக்களுக்காக நம்மளை எதிர்த்து நிற்க முடியும். அதுல நான் தான் நம்ம ஃபேமிலியா வஞ்சித்து ஒரு பொருள் நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கிறேன். வஞ்சித்து ஒரு பொருள் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஐயாவை பார்க்கும் போதெல்லாம் ஐயாவுக்கு முன்னாடி நிற்க முடியுமா? நிற்க முடியுமா? நிற்க முடியுமா? முடியாது. என்னால் தைரியம் ஒரு காலத்தில் பேச முடியுமா? முடியாது. ஏன்? அவர் வஞ்சித்த சாபம் எங்க இருக்குது? பொருளதான் வஞ்சித்தேன், ஆனா தேவ சாபம் எங்க இருக்குது? என் வீட்டுல. நல்ல புரிஞ்சுக்கணும். அவங்க வாழ்க்கைக்காக 100 ரூபாய் தான் வஞ்சித்த எடுத்தேன், ஆனா சாபம் யாருடைய சாபம்? தேவ சாபம் என் வீட்டுல இருக்குது. அந்த 100 ரூபாய் பார்க்கிறது எனக்கு சந்தோஷமா தான் இருக்குது. அந்த 100 ரூபாய்க்கு நான் வாங்க வேண்டிய என்னெல்லாம் செய்யணும் அதெல்லாம் செய்து தீர்த்துட்டேன். ஆனா சாபம் எங்க இருக்குது? என் வீட்டோட சாபம் என்ன செய்யல? மாறும். தேவ சாபம் அங்கதான் இருக்கு. அவரை பார்க்கும்போதெல்லாம் உள்ள என்ன செய்யும்? நிற்கவே முடியாது. ஒரு காரியத்தை நானும் நிமிர்ந்து கலந்து பேசவும் முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா சாபத்தீடு எனக்குள்ள இல்லாமல் இருக்குமானால், மற்றவர்களை வஞ்சிக்காதவரை நேர்மையாக இருப்பேன் சொன்னா எந்த இடத்துல என்ன நெஞ்ச நிறுத்தி நிற்க முடியும். எந்த இடத்துல நிற்கணும்? என் சத்துருக்கு முன்பாக நான் நிற்க முடியும். அதான் ஆண்டவர் சொன்னா, சாபத்தீடு ஒண்ணு விட்டு நீ அகற்று சொன்னா சத்துருக்கு முன்பாக ஒன்றால் நிற்க முடியாது, முறிந்து ஓடி போவான். இப்பதான் சீட்டு போடுறான். சீட்டு போடும்போது முதல்ல கோத்திரங்கள் வருகிறது. கோத்திரங்களை சீட்டு போடும்போது அந்த தகப்பனுடைய அந்த வம்சம் வருகிறது. அந்த வம்சத்து வழியை சீட்டு போடும்போது ஆகான் பேர்ல சீட்டு விடுகிறது. இப்பதான் யோசிச்சு ஆகான கூட நீ என்ன தப்பு செய்த சொல்லு, எதையுமே எனக்கு முன்னாடி மறக்க நீ என்ன செய்த அந்த சொல்லு. சொல்லும்போதுதான் ஆகான் சொல்றான் பாருங்க. யோசுவா 7வது அதிகாரம் 21, 22, 21 கொள்ளையில நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையும் வெள்ளி சேக்கல் யாரு கூடியது? வெள்ளி யாரு கூடியது? வெள்ளி எங்க கொண்டோம்? அதான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஆலயத்துக்கு கொண்டு வந்து சொன்னாங்களா? அப்ப ஆண்டோட வீட்டு வந்து வெள்ளி இப்ப எங்க இருக்குது? ஆதோட வீட்டுல இருக்குது. பொன் பாதத்தையும் நான் கண்டு அவர்களை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவர்களின் கூடாரத்தை மத்தியில் புதைந்திருக்கிறது. வெள்ளி அது அடியில் இருக்கிற பாபிலோனிய சால்வை சாபத்திடாம தன்னுடைய மாம்சம் இச்சித்த தன்னுடைய மாம்சத்தின் தேவையை சந்திக்கும்படியாக, தன்னுடைய சரீரத்துடைய தேவையை சந்திக்கும்படியாக, தன்னுடைய குடும்பத்துடைய தேவையை சந்திக்கும்படியாக அவன் செய்கிற ஒரே ஒரு காரியம், கர்த்தர் நடத்தி வருகிற ஜனம்தான், ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம்
கற்பனைகளை மீறினால், தேவனுடைய உடன்படிக்கைகளை மீறினார்கள். ஒரே மனிதன் தவறு செய்தான். ஒரே ஒரு மனிதன், ஆதாரங்கிற ஒரு மனிதன் தவறு செய்தான். பாபிலோனுடைய சால்வையை தன்னுடைய வீட்டில் எடுத்துக்கொண்டான். மாத்திரமல்ல, கர்த்தருடைய பண்டகசாலையுடைய பொன்னும் வெள்ளியும் யார் வீட்டில் இருக்குது? ஆதாருடைய வீட்டில் இருக்குது. அல்லேலூயா. சாபம். தப்பு செய்தது ஆதாம் தான். ஆனா தண்டனை முழு குடும்பம் அனுபவித்தது. அந்த மனைவி பிள்ளைகள் எல்லாரும் மரண தண்டனைக்குள்ளே ஆளானார்கள். யோசுவா 7வது அதிகாரம் முழுவதும் வீட்டில் படிச்சு வந்து கல்லறிந்து கொண்டாங்க. கர்த்தருடைய கோபம் தன்னுடைய தேவை சந்திக்கிற மாம்சத்தின் இச்சைக்கு ஆதாம் இடம் கொடுக்கிறான். அந்த மாம்சத்தின் இச்சை ஒரு சாவு இருந்தால் நலமாக இருக்குமே. ஆண்டுடைய பொக்கிஷத்தாலுக்கு வர வேண்டிய வெள்ளையும் பொன்னுடைய கவர்மெண்ட்ல இருக்கிறது. தேசத்தை எரிகோவை கொள்ளையடிக்கும் போது அவற்றில் சில பொருளை, தேவனுடைய ஆலயத்துடைய பொருளை அவன் எடுத்துக்கொண்டான். கர்த்தர் எரிகோவை சபித்து போட்டால் அந்த சாபத்தினால ஒன்றை எடுத்துக்கொண்டான். இதனால இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் முறியடிக்கப்பட்டார்கள். ஒரு மனிதன் செய்த பாவம் 36 பேர் விழுந்தது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் புறமுதுகு கண்டு ஓடுவதை சூழ்நிலை உருவானது. அது மாத்திரமல்ல, அந்த குடும்பத்தை அவன் இழந்தான். அந்த குடும்பத்தை அவன் இழக்கக்கூடிய இலக்கம், ஒரு பெரிய ஒரு இலக்கம் அவன் சந்தித்தான். காரணம் என்ன தெரியுமா? அந்த மாம்சத்தின் இச்சை. என்னை போஷிக்க வேண்டிய மாம்சத்தை, என்னுடைய தேவை சந்திக்க வேண்டும், என் மனைவி என்ற பிள்ளைகளை தேவை சந்திக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தகாத விதமாய் ஒரு காரியம் நம்ம வீட்டிலே வருமானால் அது தேவனுடைய சாபமாக மாறும். அத்தகைய சாபமாக எச்சரிக்கையாக அந்த உழைப்பில் கேட்ட பலனை கத்த நமக்கு தருகிறார். வேலைக்காரன் கூலிக்கு 10 நாள் நான் வேலை செய்கிறேன், கர்த்தர் அதுக்குரிய கூலி எனக்கு தருகிறார். அதனுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறார். அதை மிஞ்சி வருவதெல்லாம் பாவம். அல்லேலூயா. சரிதானம் வாங்குவது பாவம். சின்ன பிள்ளைகளுக்கே நம்ம கற்றுக் கொடுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். சின்ன வயசுல செய்யணும், கற்றுக் கொடுக்கணும். இந்த சின்ன பிள்ளை கூட போட்டு சொல்லணும், கடையில போய் ஒரு ஊறுகாய் வாங்கிக்கலாம், ₹1 கொடுத்து சொல்லலாம், 50 பைசா மிட்டாய். ஏன்னா அந்த மிட்டாய்க்காக என்ன செய்யும்? சின்ன வயசுல பிள்ளைக்கு பரிதானம் கொடுத்து வளர்க்கறது யாரு? பெற்றோர்களை நம்ம தான் வளர்க்கணும். அது வளர்ந்த பிற்பாடு என்ன செய்யும்? நான் இவ்வளவு செய்யறேன், அது தருகான கமிஷன் பேசு. 2வது தடவை கடைக்கு அனுப்புங்க, 2வது சொல்லுவோம் கடைக்கு போறேன், எனக்கு மிட்டாய் சொல்லணும், பைசா தான் போவேன், இல்லைன்னா போவேன். கொடுத்து பழக்கம் சின்னலேயே நம்ம பழக்குது. அது வாலிப பருவம் என்ன செய்யணும்? பழக்கம். அது ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள வரும். ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து நான் இதை செய்தா எனக்கு என்ன செய்வேன்? அதில் அங்க பரிதானம் பேச நடக்கும். பேசு பேசு பேசு. இன்னைக்கு அவன் வேலையில் அமரும்போதும் பரிதானம் வாங்குறவனை மாறுகிறான். சாபம் தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளை ஆட்கொண்டு வருகிறது. இந்த சாபத்தை நம்ம விட்டு அகற்ற வேண்டும். பிள்ளைகளுக்கு சின்ன வயசுல பரிதானம் கொடுத்து பழக்காது. வாங்கி வீட்டில் வாங்கி பண்டத்தை வாங்கி வீட்டில் வாங்கி பிள்ளைங்க சாப்பிட்டு போடும். இதை செய்த இதை தருமையான கேட்ட சொல்லுங்க. அப்படி ஒண்ணு தர வேண்டிய நானே கிடைப்போம். நீங்க போய் வாங்க. பிள்ளைகள் அப்படி கொடுத்து பழக்காதீங்க. இந்த வயதிலே கை நீட்டி வாங்குற பிள்ளை வரும் நாட்களே அதே நிலைமைக்குள்ளே கடந்து வரும். சாபம் நம்மை மாத்திரமல்ல, அந்த பிள்ளை இந்த குடும்பத்தை தொடர ஆரம்பிக்கும். அதுக்கு கோபத்தை அந்த வீட்டை விட்டு ஒரு நாளும் மாறாது. 2வது கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர வேண்டியது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. உற்சாகம் அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர வேண்டியது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தே ஆக வேண்டும். அது வஞ்சிக்கப்படுது, கர்த்தர் இடம் கொடுப்பது இல்லை. யோசிப்பா, கர்த்தருடைய ஆலயத்து வைக்க கூடாது, ஏதாவது வஞ்சித்து வைத்திருக்கோம் என்று சொன்னால் தேவ கோபம் நம்ம வீட்டில் நிறைய பேர் பொருத்தனை பண்ணுவோம், நிறைவேற்ற மாட்டோம். ஆண்டுடைய பண்டகசாலை வர வேண்டியது, கர்த்தருடைய ஆலய பண்டகசாலை வருவதில்லை. தேவனுடைய கோபாக்கினை கூடுவார். அது எல்லாம் நம்ம விட்டு மாற்றி கொடுத்தது. அதான் ஆண்டு வச்சாரு, உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள். சாபத்தில் எதுவுமே உங்களுக்குள்ள மாம்சத்தின் நிறைவேற்ற தேவனை சந்திக்க
இந்த சரீரத்தை வளர்ப்பதற்காக, இந்த சரீரத்தை புஷ்டியை பாதுகாப்பதற்காக நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியம் வந்து பாவத்துக்குள்ளே வந்து நிற்கும். கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தை மட்டும் நீங்கள் அனுபவிப்பீர்கள் சொன்னால் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம் நடத்த வல்லமுள்ள தெய்வனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே பிரியமானவர்களே, எச்சரிக்கையாக கர்த்தர் எச்சரித்த பிற்பாடு சில ஜனம் கேட்கல, பாவம் செய்தார்கள். அதே போல பாவம் நமக்குள்ள இருக்குமானா கர்த்தருடைய தண்டனை நம்ம வீட்டில் இருக்கும் ஒரு நாளுக்குமானா. அப்படிப்பட்ட தண்டனைக்கு நீங்களால் தப்புவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் சாபத்தீடானது எல்லாவற்றையும் நம்ம விட்டு அகற்றி போட்டு கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழும் போது சாபத்தீடானது எல்லாவற்றையும் நம்ம விட்டு அகற்றி போட்டு ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நீங்களான வாழ ஆரம்பிக்கும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. கிருபை என்கிற சுதந்திரத்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர வேண்டிய காரியத்தை, கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய காரியத்தை அவனுக்கு செலுத்து. வாசிப்பன சங்கீதம் 29 ஒன்றை வாசிப்பது வேதம் சொல்லுது, கர்த்தருக்குரிய மகிமை கனத்தை அவருக்கு செலுத்துங்கள், அவர் ஒருவருக்கு செலுத்துங்க, அது ஆண்டவருக்கே செலுத்தி ஆகணும். அதை வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு காரணம். எனவே கர்த்தருக்குரிய காரியத்தை ஆண்டவர் செலுத்து. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் என்று சொன்னால் நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். அல்லேலூயா. திருச்சபை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. நம்முடைய கிராமம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை அதை நமக்கு தந்து வழி நடத்தும்படியா இந்த மாம்சத்துக்கு, இந்த பொருளாசைங்கிற அந்த மாம்சத்துக்கு நம்ம விலைக்கு பாதுகாத்து கர்த்தரை நடத்தும்படியாக அவருடைய சமத்தை அர்ப்பணித்து சொல்லுமா, கர்த்தரை அவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.